வயசு 21. படிக்கிறது சைக்காலஜி படிச்சு பல பேர் மனசு படிக்க தெரிஞ்சு எனக்கு ஒரு பொண்ணு மனசு புரிஞ்சுக்க முடியாம போச்சு. நம்மள மாதிரி வயசு பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதும் காதல் தான், தாங்க முடியாத வழிகளை கொடுக்கறதும் அதே காதல் தான். என் வாழ்க்கையிலும் காதல் வந்துச்சு. இந்த 6 வருஷத்துல 2 பொண்ணுங்க. பாத்தீங்களா, கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நான் ஒரு பிளே பண்ண நினைக்கிறீங்க. நான் சொல்றது முத கேளுங்க. வாழ்க்கையில காதலிக்க கூடாதுங்கிறது தான் என் ஆரம்ப காலம் பிரின்சிபல். ஆனா என்னையும் காதலிக்க வச்ச ஒருத்தி, அவ பேரு. எனக்கு அவ காதலியா தெரியறதுக்கு முன்பே ஒரு தோழியா தான் தெரியுது. அவ கூட பழகிய சில நாட்களுக்கு பிறகுதான் அவ இல்லாம இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. நானும் துணிஞ்சு காதல சொன்னேன். அவளும் சரி. சந்தோஷத்தின் உச்சக்கட்டமே அன்னைக்குதான் உணர்வு அவனால். ஆனா அது எல்லாம் மறுவாரமே காற்றோட மறைஞ்சு போச்சு. என்ன வேணான்ட்டா. கேட்டா ஒத்து வராதான். மறுபடியும் ஒரு வாரத்துக்கு பிறகு வேணும்னு. இப்படி வேணும் வேணாம் வேணும் வேணான்னு போயிட்டே இருந்துச்சு, தண்டவாளம் மாதிரி. ஏமாற்றோட வழி அவனால தான் எனக்கு பழகி போச்சு. அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு பிறகு வந்தா. அவ்வளோ அழகு, அதே சமயம் அவ்வளோ திமிரு. நாங்க அடிச்சுக்காத நாளே இல்லை. அவகிட்ட நான் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். அவளையா அரை கூட வாங்கியிருக்கேன். ஆனா அதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு வழியா தெரியல. அவ எந்த அளவுக்கு என்னை காதலிக்கிறான்னு தான் தெரிஞ்சிச்சு. என்னத்தான் நாங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டாலும் அதெல்லாம் மறுநொடி அப்படியே மறைஞ்சு போயிடும். எனக்கு அவகிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே அவ என்னை மதிக்கவே மாட்டான். அதே சமயம் என்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு யாருக்கு தான் கிடைக்கும் சொல்லுங்க? ஆனா என்ன பிடிச்ச அவளுக்கு அவ பேரண்ட்ஸுக்கு பிடிக்கல. அவளுக்கு அவ அம்மானா ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே என்னை வேணான்ட்டா. பொண்ணுங்க கிட்ட இருக்கிற குணம் இதான். காதல பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா பழகிய எவ்வளோ சந்தோஷமான நாட்கள் நினைவுகள் எல்லாம் மறந்துடுவாங்க. அவளுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா பிடிக்காத மாதிரியே காட்டிக்கிட்டா. அது எனக்கு தெரியும்னு அவளுக்கும் தெரியும். சரி, சில நாள் கழிச்சு அவளே வருவான்னு காத்திருந்தேன். அதே மாதிரி வந்தா. தனியால ஃபேஸ்புக்ல அவ கூட இன்னொரு பையனோட போட்டோல. இந்த தடவை என்னை அடிக்காம அறையாம உயிரை மட்டும் அப்படி உருவி எடுத்துட்டா. அவளை நினைச்சு அன்னைக்குதான் முதலா கவிதை எழுதுன. கேக்குறீங்களா? நான் உன்னை என் உயிராக நினைத்து என் மனதில் பத்திரமாக பாதுகாத்தேன். ஆனால் நீ என்னை நினைத்து என்னை வெட்டி எரிந்து விட்டாய். நாம் இருவரும் கைகோற்று சென்ற பாதையில் நான் தினமும் நடந்து வந்தேன். ஆனால் நான் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை என் முன்னே நீ வேறொருவனோடு கைகோற்று சென்று போவாயென. காதல் பல முறை வந்தாலும் காதல் காதல் தான். காதல் ஒரு வாட்டி தான் வரும். அது ஒருத்தர்கிட்ட தான் வரும்னு சொல்றதெல்லாம் சும்மா. அப்படி பார்த்தா வாழ்க்கையில யாரும் கல்யாணமே பண்ணிக்க முடியாது. 100ல் ஒருத்தருக்கு தான் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். பொண்ணுங்க எல்லாம் கெட்டவங்க, பசங்களாம் நல்லவங்கன்னு சொல்ல வரல. அதே மாதிரி
பசங்க எல்லாம் கெட்டவங்க, பொண்ணுங்களாம் நல்லவங்களான்னு சொல்ல வரலாம். காதலிக்கிறதுக்கு முன்ன இவன் தான் உங்க வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் காதலிங்க. அப்பதான் யாருக்குமே வழியே இருக்காது. அவ என்னதான் என்னை விட்டு போனாலும் அவளைதான் நான் காதலிப்பேன். அவ இல்லைன்னா என்ன, அவ நினைவுகளே போதும் அவளை ஞாபகப்படுத்த.